ஐயா ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்து சொல்லணும். பொதுவாக தமிழ்நாட்டில் ஒரு வழக்கம் இருக்குது, வாழ்த்த வயதில்லை வணங்குகிறேன் அப்படின்வாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நம்ம வாழ்த்தாமல் யார் வாழ்த்துவார்கள்? அடுத்த தலைமுறை வாழ்த்தும்படியான ஒரு தெளிவான செறிவான கூர்மையான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற வழிகாட்டியாக இருக்கிற ஐயா ஆசிரியர் அவர்கள் தமிழ் வாழும் தோறும் உங்களுடைய வாழ்க்கை நீடூழி வாழ வேண்டும் என்று எங்கள் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்து, தமிழ் போல வாழணும். நான் வாழ்த்துறதுக்கு ரெடியாக தான் இருப்பேன். நம்ம வாழ்த்தாம அதில் எனக்கு என்ன அப்படின்னா, வந்தோடனே என்ன வெடிகுண்டு வாப்பா அப்படின்னாரு. உண்மைதாங்க. வெடிகுண்டு எப்போ வெடிக்கும்? உள்ள கருப்பொருளை வச்சா வெடிக்கும். அந்த கருப்பொருளாக பெரியாரை, அம்பேத்கரை, மார்க்ஸை வைத்து எங்களை செறிவூட்டி அனுப்பி வழிகாட்டி இருக்கிற தலைவர்கள் எங்களை வெடிகுண்டாகத்தான் அனுப்பி இருக்கிறார். இங்கே ஒரு வெடிகுண்டு இருக்குது, பட்டாசு. அது என்னமோ காவி பயலுக பார்த்தாலே பயப்படுறானுங்க. என் தங்கச்சி மதிவதனிய, அதில் எங்கள் அண்ணன் அர்ஜுன் சொம்ப ஆடி போயிட்டார். ஆடி சின்ன பிள்ளைகளை விட்டே நம்மளை காலி பண்ணுறாங்கப்பா. இங்கே அவங்களெல்லாம் அடிக்கிறதுக்கு பெரிய ஆள்லாம் வரணும்னு இல்லை, நம்ம வீட்டு கடைக்குட்டி பிள்ளை அதை பார்த்தோன்னே கதர்னு கதறி மாநாடு நடத்துகிறாங்க, போராட்டம் நடத்துகிறாங்க, ஜெயிலுக்கு போகிறாங்கன்னா பெரியாரிய இயக்கம் மிக தெளிவாக அடி எடுத்து வைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் எதிரிகளை கதற வைத்துட்டு இருக்கு. எனக்கு ரொம்ப ரொம்ப வைத்தறிச்சலாக இருக்கிற ஒரு விஷயம்னு சொல்கிறேனே. வைத்தறிச்சலா? ஆமாங்க. போராடமெல்லாம் 4 கருப்பு சட்டை எப்படிங்க இருக்கீங்க? எங்கே போனாலும் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் அபுதாபி போனேன், குவைத் போயிருந்தேன். குவைத்தில் பெரியார் நூலகம் வச்சு ஒரு தோழர் உட்காந்துருக்காரு. என்ன தோழர் பண்ணுறீங்க? பெரியார் நூலகம் நடத்துகிறோம் தோழர், நம்ம வீட்டில் தான் மத்தியானம் சாப்பாடு வந்துருங்கன்னு மீன் குழம்பு வேற வச்சு போடுறாரு. எங்கே போனாலும் 2 தோழர்கள் பெரியாரை உயர்த்தி பிடித்து இருக்கிறாங்க. தாராவி போகிறேன், அங்கே ஒரு கூட்டத்தையே நடத்துகிறாங்க பெரியாரிஸ்டுங்க. எனக்கு ஆச்சரியம் என்ன தெரியுமா? உலகம் முழுவதும் பகுத்தறிவு பிரச்சாரத்தை நான் வாழுகிற இடந்தோறும் கொண்டு போய் சேர்ப்பேன்றதான் எனக்கு பெரிய ஆச்சரியமான விஷயம் தான். நான் ஐயாவை முந்தா நாள் நினச்சிக்கிட்டேன்னு சொன்னேன். அவர் என்னம்மா நினச்சேன்னு கேட்டார். ஆசிரியர் ஐயாவை முந்தா நாள் நினச்சிக்கிட்டேன். எப்படி அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு, லாப்ரோஸ்கோப் டெஸ்ட் எடுக்கணும்ப்பா அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா குடலில் புண்ணு இருக்கும் அப்படின்னு. எல்லாரும் பயப்படுறாங்க, வேற ஏதாவது இருக்குமோ அப்படின்னு பயப்படுறாங்க. நான் அசால்ட்டாக நல்லா ஜம்முன்னு குளிச்சு நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். நான் சிங்கிளாகவே போய் அந்த டெஸ்ட்டெல்லாம் எடுத்தேன். அப்போ அந்த அம்மா பக்கத்தில் நர்ஸம்மா கேட்டாங்க, ஏங்க கூடத்தில் குடும்பத்தில் யாரையும் கூட்டிகிட்டு வராமல் நீங்கள் பாட்டுக்கு சிங்கிளாக வந்து நீங்கள் பாட்டுக்கு சிங்கிளாக போகிறீங்களே. நாங்கள் அப்போ நான் சொல்லிட்டு வந்தேன், சிங்கிளாக போய் சிங்கிளாக எதிர்கொள்வதற்கு எங்களுக்கு தைரியம் கொடுத்தது அறிவியல், அந்த அறிவியலை சொல்லி கொடுத்தது எங்கள் ஆசிரியர் அப்படின்னு சொன்னேன். என்னங்கன்னாரு, போன இதே மேடையில் நான் பேசுகிறேன் போன ஆண்டு. அப்போ ஐயா ஆசிரியர் சொன்னார், எனக்கெல்லாம் என்னப்பா உடம்புல எங்கேயாவது ஓட்டையாக இருந்துச்சுன்னா சயின்ஸ் இருக்கு, போய் ஒட்டிட்டு வந்துடுவேன், இன்னும் 10-15 வருஷத்துக்கு நான் பாட்டுக்கு போவேன்ப்பா அப்படின்னு சொன்னார். அந்த தைரியம் தான் எனக்கு அப்போ இருந்தது. ஒரு பதட்டத்தை தனித்து இதா இருக்குமோ அதா இருக்குமோன்னு கற்பனை எல்லாம் உடைச்சிட்டு தைரியமா இருப்பா, அறிவியல் இருக்கு, ஒட்டு போட்டு நம்ம மாட்டுக்கு போயிட்டு இருப்போம் அப்படின்ற நினைப்பா அங்க கொடுத்தது ஆசிரியர்கள். எனக்கு பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு. இன்னொரு விஷயங்க, நான் ஓடி ஒழிகிற விஷயம் எழுதுறது. எழுத்துக்கு எனக்கும் எசக பசக ஒத்து வராது. ஆனால் அன்றாட எழுதிட்டு இருக்கிற ஒருத்தரை பார்க்கும்போது தான் நமக்கு வாழ்க்கையிலே பயமாக இருக்கும். எப்படாத சரி, அதான் ஐயா எனக்கு தோழர்கிட்ட கேட்டேன், எப்படிங்க 18வது தொகுதி அன்றாட எழுத முடியுமா அப்படின்னு ஒரு பெரிய ஆச்சரியம். கருப்பும் சிவப்பும் ஒன்றேன்னு ஒரு செமினாரில் பேசுகிறேன். பேசி முடிச்சுட்டு வந்து அதை புத்தகமாக கொடுங்கன்னு ஐயா சுபவி கேட்டார். 2 வருஷமாக நான் தலைமறைவாக இருக்கேன். பேச சொல்லுங்க, 1.5 மணி நேரம் பேச முடியுது. எழுதுறதுக்கு அவ்வளோ ஒரு பயம். ஐயா கழிப்புங்கன்றன் சொன்னார், எழுதலன்னு வச்சுக்கோங்க எழுத்து உங்களை மறந்துடும்னு ஒருத்தர்கிட்ட சொன்னார். அதையும் நான் பாடமாக எடுத்துக்கிறேன், எழுதுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் தோழரே. நம்முடைய தோழருடைய பிறந்தநாளில் அதான் இப்போ நான் இதாக எடுத்திருக்கேன். அப்புறம் இந்த புஸ்தகம் வாழ்வியல் சிந்தனை எனக்காக எழுதப்பட்டதுன்னு நான் நம்புகிறேன்.
8 மணி நேரம் தூங்குமா, ஒழுங்கா சாப்பிடுமா, பிரச்சனைகளை எதிர்கொள்ளுமா, பெண்கள் தைரியமானவர்கள். ஐயா பெரியார் ஞானி, பல தலைப்புகளில் பேசியிருக்கிறேன். எனக்கு ஆச்சரியம், இத்தனை எளிமையாக எழுதினாத்தான் மக்கள் கிட்ட அது போய் எளிமையா சேரும். வாசிக்கிறவர்கள் அவ்வளவு அழகா எளிமையா வாசிச்சு புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு புத்தகம். அதுல எனக்கு ரொம்ப நெருக்கமா நான் ஃபீல் பண்ண விஷயம் என்ன அப்படின்னா, முதல் கட்டுரையே. அதுல முதல் கட்டுரையே ஒரு கூட்டத்துக்கு போறாரு ஐயா போனாண்டு. போன இடத்துல ஒரு புத்தகத்தை கொடுக்குறாங்க. அந்த புத்தகத்தை வாங்கி சாயந்தரமே படிச்சுறாரு. அவர் அப்படிதான் நம்மளெல்லாம் மிரட்டுவார். ஒன்று புஸ்தகம் வர்ற அன்னைக்கு முதல் நாளே வாங்கி படிச்சிருவார், ஃபர்ஸ்ட் காப்பியே வாங்கி படிச்சிடாரு. இல்லைன்னா கொடுத்த அடுத்த நிமிஷம் படிச்சுட்டு அதுக்கு ரெவ்யூ எழுதுறாரு. அதில் இருக்க குற்றம் நிறை குறைகளை சொல்றாரு. இதெல்லாம் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா நான் பார்க்குறேன். அதுதான் இங்கே புத்தகம் கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வர்றாரு. வாங்கிட்டு வந்து அந்த புத்தகத்தை படிக்கிறாரு. படிச்சுட்டு அதை குறித்து எழுதுறாரு. அவ்வளவு மனசுடைஞ்சு எழுதுறாரு. அந்த புத்தகத்தை ஊருக்கு ஒரு குடி ஜூலியஸ் ஒரு பொண்ணு எழுதியிருக்கிறார். ஊருக்குள்ள ஒரு குடி இருக்கும், நமக்கு அந்த பழக்கம் நம்ம பார்த்துருக்கோம். முடி திருத்துறவங்களோ துணி சலவை செய்து கொடுக்குற தொழிலாளர் குடும்பமும் ஊருக்குள்ள ஒன்று இருக்கும். அது அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை எத்தனை அவமரியாதைகளை சந்தித்து பெரிய போராட்டத்துக்கு பின்னாடி ஒரு சுயமரியாதையான வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார் என்பதுதான் இந்த தொகுப்புல அவர் எழுதிய முதல் கட்டுரையா நான் பார்க்கிறேன். எனக்கு மகிழ்ச்சியா இருந்தது. இந்த சாதிய ஒடுக்குமுறையெல்லாம் பார்க்காம யாரும் நம்ம வளர்ந்துருக்க மாட்டோம். ஒரு சோறு வாங்க போகுதுங்க, ஊர் சோறு வாங்க, அந்த பொண்ணு கதறிட்டாரு, அப்படியே கண்ணீரோட எழுதுறாரு. அதுதான் மனுஷங்கன்றது. உணவு உண்ணும் இனவிருத்தி செய்யும், அது விலங்குகளுக்கான வேலை. மனிதனை கண்டு துயருவதும் அவன் துக்கத்திற்கு வழிகாட்டுவதும் அதை வாழ்வியல் சிந்தனையாக மக்களுக்கு கொண்டு சேர்ப்பதும் தான் தலைவர்கள் செய்கிற வேலை. அதைத்தான் நம்முடைய ஐயா செய்திருக்க ஆசிரியர். ஊர் சோறு வாங்க போதுங்க, உங்களுக்கு தெரியும், சட்டிப்பானை எடுத்துக்கிட்டு வீடு வீடா போய் சோறு வாங்குறது. அந்த பொண்ணு சோறு வாங்க போறா வீட்டுக்கு. ஒரு பிடி சோறு அதில் போட்டுட்டு வந்திருந்தா நான் போட்டிருப்பேன், அதான் நிலைமை. ஏன்னா இல்லைன்னா என் வீட்டில் சோறு இல்லாமல் போயிருமா. நமக்கு தான் பார்ப்பனியம் மூளை வரைக்கும் நல்லா திணிச்சு வச்சிருக்கே. அதில் நம்ம ஆளுக சொல்றாங்க, சோறு போட முடியாதுமா, வெறுஞ்சட்டியை தூக்கிட்டு வந்திருக்க, நான் எப்படி சோறு போடுவேன் அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு பதைக்கிறா. அந்த சின்ன பொண்ணு அம்மா கூட வரல, தனியா போய் நிக்கிறா. மழை பெஞ்சு சேரு சகதியுமா இருக்கு. அதுல கூனி குறுகி போய் சோத்துக்காக நிற்கும் போது கடைசியா ஒரு வீட்டில் திட்டிக்கிட்டே சோறு போடுறா. பின்னாடி அவ மாறுறா, படிக்கிறா, பெரிய ஆளா மாறா, சமூகத்தில் தலை நிமிர்ந்த ஒரு வாழ்க்கையை வாழுகிறான்னு எழுதியிருக்கிறாருங்க. எனக்கு அந்த புத்தகத்தை வாசித்தது ஒரு பெரிய ஆச்சரியம். யார் கொடுத்தாலும் எல்லா புத்தகத்தையும் வாங்கி நான் வாசிச்சதே கிடையாது. நான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவேன், எனக்கு டைம் இல்லைன்னு நம்புவேன், நான் இதை மட்டும் தான் படிப்பேன்னு நினைப்பேன். ஆனால் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு என் கையில் ஒரு பிரதி கொடுத்தால் அது இன்னொரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய சம்பவமா இருக்கும். அதை நான் படித்து மக்களுக்கு சொல்லுவேன் நினைக்கிறேன். ஒரு பெரிய மனசு என்பதும் வாசிப்பிலே ஆழமான அறிவும் என்பதும் அவருக்கு இந்த கட்டுரையில் பார்த்தேன். அதில் எனக்கு ஒன்று தோணுச்சு. சுகீர்தராணி ஒரு கவிதை எழுதியிருந்தாங்க. இதே விஷயம், இதே நிகழ்வை வைத்து சுகீர்தராணி ஒரு கவிதையில் சொல்லியிருப்பார். என் தந்தை மாட்டுத்தோல் உரித்து கொண்டிருந்தார். எங்க அப்பா மாடை உரிச்சிட்டு இருந்தாரு, நான் அருகமர்ந்து காகம் விரட்டி கொண்டிருந்தேன். ஊர்ச்சோரை திண்டு விட்டு சுடுசோறு என்று பீத்தி கொண்டேன். இதுதான் வரி. ஊர்ச்சோறுனா வீடு வீடுக்கா போய் நான் சட்டியில சோறு வாங்குவேன். அந்த ஊர்ச்சோத்தை தின்னுட்டு சுடுசோறு என்று பீத்தி கொண்டேன். பறை மாட்டு எதிரே வரும் தந்தைக்கு முகை மறைந்து ஒழிந்திருக்கிறேன். இன்னாரு பிள்ளைன்னு கண்டுபிடிச்சு கேலி பண்ணுவான். எங்க அப்பா பறை அடிக்கிறவரா இருக்காரு, நான் முகம் மறைந்து ஒழிந்திருக்கிறேன். ஆசிரியரிடம் அப்பாவின் ஆண்டு வருமானம் சொல்ல தெரியாமல் அடிவாங்கி இருக்கிறேன். பறை அடிக்கிறவனுக்கு மாடு உரிக்கிறவனுக்கு ஆண்டு வருமானம் ஏதியா? நான் மறைஞ்சிருக்கேன். நான் எங்க ஆசிரியர்கிட்ட அடி வாங்கி இருக்கிறேன். தோழிகள் யாருமற்ற கடைசி இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். தோழிகள் யாருமற்ற கடைசியில் இருக்கையில் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். இப்போது யாராவது கேட்டால் நீ யார் என்று